புதன்கிழமைக்கு பிறகு ஈரான் மீது கடும் தாக்குதல் நடத்தப்படும், அதிகளவு குண்டுகள் போடப்படும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றனர். எனவே அது குறித்து விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். அது சர்வதேச செய்தி. அதுக்கு பிறகு இலங்கை செய்திகளில் ஏராளமான முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. இலங்கையினுடைய புதிய எரிசக்தி அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு பாரியதொரு திட்டத்துடன் களமிறங்கப் போவதாக மஹிந்த ராஜபக்ஷ சொல்லியிருக்கின்றார். இப்படியாக பல செய்திகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 21 2026 செவ்வாய்க்கிழமைக்கான காணொளி இது. புதன்கிழமை தான் கடைசி நாள். புதன்கிழமை பின்னேரம் வரைக்கும் பார்ப்போம். ஈரான் கையெழுத்து போடல் என்று சொன்னால் ஈரான் மீது கடும் தாக்குதல் நடத்தப்படும், அதிக அளவிலான குண்டுகள் கொண்டு போய் போடப்படும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அவர் சொன்னதை நம்பலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இன்றைக்கு அப்படி சொல்லியிருக்கார். இன்றைக்கு இந்த தருணத்தில் அப்படி சொல்லியிருக்கார். பிறகு நாளைக்கு என்ன சொல்லுவார்ன்றதை நாங்கள் நாளைக்கு தான் பார்க்கணும். நாளைக்கு சில அவ்வளோ வேறு மாதிரியும் சொல்லக்கூடும். எனவே இப்போ அப்படி சொல்லியிருக்கிறார். என்னென்னு சொன்னால் பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தைகள் நடத்தணும். பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுக்கு அமெரிக்காவினுடைய தூதுக்குழு புறப்பட போகுது. ஆனால் ஈரான் பக்கத்திலேருந்து இதுவரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு விதமான பதிலும் இல்லை. ஈரான் ஒரே ஒரு கோரிக்கை, அந்த பிளாக்கேட்டை நீக்கணும், அந்த முற்றுகையை நீக்கணும் என்று சொல்லி, அதை நீக்காத வரைக்கும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு பெற மாட்டோம் என்று சொல்லி, இதுக்கிடையில் அந்த 2 கிழமை போர் நிறுத்தம் முடியுது தானே, எனவே அது நீடிக்கப்படுமா என்று சொல்லி ஊடகவியலாளர்கள் கேட்டதுக்கு தான் இந்த ஒரு பதிலை சொல்லியிருக்கார். பெரும்பாலும் நீடிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதோட நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும். எனவே ஈரான் கையெழுத்து போடணும். அப்படி இல்லை என்று சொன்னால் போர் நிறுத்தம் முடிவடையும். அதோட நாங்கள் தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என்று சொல்லி, அதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கு என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றனர். எனவே என்னதான் நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். நாளைக்கே சிலவில் செய்தியெல்லாம் மாறலாம். திரும்ப ஒரு 2 கிழமை 3 கிழமை போர் நிறுத்தம் என்று சொல்லி ட்ரம்ப் அறிவிக்கலாம். எது வேணுமென்றாலும் நடக்கலாம். எனவே காத்திருப்போம். இலங்கையினுடைய புதிய எரிசக்தி அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். புதிய எரிசக்தி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார் அமைச்சர் அனுர கருணா திலக்க. அவர்தான் நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா முன்னிலையில் புதிய எரிசக்தி அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இருந்த எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி அவர்கள் பதவி விலகியிருந்தார். அந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக அவர் பதவி விலகியிருந்தார். இப்பொழுது அவருடைய இடத்திற்கு அனுர கருணா திலக்க அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் எரிசக்தி அமைச்சராக இருக்கின்ற அதே வேளை இன்னும் ஓரிரு துறைகளையும் பார்ப்பார் என்று சொல்லி, அதாவது துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சராகவும் அவரே தொடர்வார் என்று சொல்லப்படுகிறது. காலப்போக்கில் ஒரு பெரியதொரு அமைச்சரவை மாற்றம் ஒன்று இடம்பெறலாம் என்று சொல்லி ஒரு சில ஊடகங்களில் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கைக்கு 2 நாள் பயணத்தை மேற்கொண்டு வந்திருந்த இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய 2 நாள் உத்தியோகபூர்வமான பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று திங்கட்கிழமை மாலை நாடு திரும்பியிருக்கின்றார். இந்த 2 நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல சந்திப்புகளை அவர் மேற்கொண்டிருந்தார். மிக முக்கியமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா, பிரதமர் ஹரணி அமரசூரிய, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட பல முக்கியமான அரசியல்வாதிகளையும், அதே போல வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் அரசியல் கட்சிகள், மலையக தமிழ் அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் என்று சொல்லி ஏராளமானவர்களை இந்த குறுகிய கால விஜயத்தின் போது அவர் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களுக்கும் போயிருந்தார். கோயில்களுக்கு போயிருந்தார், விகாரைகளுக்கு போயிருந்தார், இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கெல்லாம் போயிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மலையகத்தில் அமைக்கப்படுகின்ற வீட்டு திட்டம் இருக்குத்தானே, இந்தியாவினுடைய வீட்டு திட்டம், அதனுடைய 3ஆம் கட்டத்தில் அமைக்கப்பட்ட வீடுகள் 145 வீடுகளை பயனாளர்களுக்கு வழங்கி வைத்திருக்கின்றார் இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய ஒத்துழைப்பு இலங்கைக்கு இன்னும் தொடரும் என்று சொல்லி பல்வேறு விதமான வாக்குறுதிகளையும் கொடுத்து சென்றிருக்கின்றார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக 12 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு கடிதம், ஒரு வேண்டுகோள் கடிதம் ஒன்று பிரதி ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதேவேளையில் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளினுடைய முக்கியமான தலைவர்கள் அவரை கொழும்பில் இருக்கின்ற தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் சந்தித்து கலந்துரையாடியதாக சொல்லப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்களும் பக்கத்தில் நின்றிருக்கணும். அப்போ துணை ஜனாதிபதி 2 பேர்ட்ட கையையும் பிடிச்சி கிட்ட மெதுவாக ஒரு கதையொன்று சொன்னவராம். என்னென்னு சொன்னால், தயவு செய்து ஒற்றுமையாக இருங்கோ, எல்லா கட்சிகளும் ஒற்றுமையாக இருங்கோ, வேற்றுமைகளை மறந்து என்று சொல்லி ஒரு சின்ன அறிவுரை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இது எங்களுடைய தமிழ் கட்சி தலைவர்கள் எல்லாரையும் சந்திக்கிற, யார் சந்தித்தாலுமே இந்த ஒரு வசனம் தவறாமல் இடம்பெறும். ஒற்றுமையா இருங்கோ, ஒற்றுமையா இருங்கோன்னு சொல்லி காலங்காலமாக சொல்லப்பட்டு கொண்டு தான் வருது. ஒற்றுமையா இருங்கோன்னு சொல்லி அது நடக்கிற மாதிரியே தெரியல. ஓம் தானே.
இலங்கையில் நீரில் மூழ்கி உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே வருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள எத்தனை உயிரிழப்புகள்னு பாருங்க. முதலாவது உயிரிழப்பு எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் கீரிமலை கடலில், அதாவது வெளிநாட்டில் இருந்து போன ஒரு கொஞ்சம் பேர் மற்றது உள்நாட்டில் இருந்த கொஞ்சம் பேர் எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக போயிருக்கணும் கீரிமலை கேணியில் வந்து குளிக்கிறதுக்கு. அப்போ எல்லாரும் போயிட்டு கீரிமலை கேணியில் குளிச்சு கொண்டிருக்கும் போது அதில் குளிச்சு கொண்டிருந்த ஒரு ஆள் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னால் கீரிமலை கடலுக்குள்ளே இறங்கி இருக்கிறார். அப்போ கடலுக்குள்ளே இறங்கிக்குள்ளே வந்து அதுக்குள்ள ஏதோ சுழியோ இல்லை இன்னும் தெரியல, திடீரென்று வந்து அவர் தண்ணிக்குள்ளே வந்து இழுத்து செல்லப்பட்ட பிறகு அவர் உயிரிழந்திருக்கிறார். 41 வயதுடைய நபர், அவருடைய பேர் வந்து சுந்தரமூர்த்தி சந்துரு, அவர்தான் உயிரிழந்தவர். தெல்லிப்பளை கட்டுவன் பகுதியைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இந்த உயிரிழப்பு கீரிமலை கடலில் பதிவாகி இருக்கிறது. அதே போல யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மற்றொரு இளைஞர் பெந்தோட்ட கடலில் குளிக்கும் போது கடலுக்குள் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. அவர் வந்து மொரட்டுவ பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு மாணவர் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவரும் ஏனைய சக மாணவர்களும் சேர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னால் பெந்தோட்ட கடலில் குளிக்கிறதுக்கு போயிருக்கணும். போன இடத்துல வந்து கடலில் மூழ்கி அவர் உயிரிழந்திருக்கின்றார். இது இரண்டாவது உயிரிழப்பு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்புத்தேகம என்ற ஒரு இடம் இருக்குதானே, அங்கே வந்து ஒரு நீர்த்தேக்கம் உண்டு. அதனுடைய பேர் வந்து நல்லச்சிய நீர்த்தேக்கம் என்று சொல்லி அதில் வந்து குளிச்சு கொண்டிருந்த 2 இளைஞர்கள் வந்து தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார்கள். எல்லாமே இந்த 24 மணி நேரத்துக்குள்ள நடைபெற்ற சம்பவங்கள் தான். அதில் வந்து 20 வயதுடைய ஒரு இளைஞரும் 30 வயதுடைய இன்னும் ஒரு இளைஞரும் தான் அந்த சம்பவத்தில் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் தம்புத்தேகம கிராமத்தில் வந்து. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராதபுரத்தில் இருக்கக்கூடிய திசவெவ என்று சொல்லப்படுற ஒரு குளத்தில் வந்து ஒரு இளைஞர் குளிச்சு கொண்டு கேட்கல வந்து எதிர்பாராத விதமாக தண்ணீரில் வந்து மூழ்கிட்டார் கிட்டத்தட்ட. அப்போ அக்கம் பக்கத்தில் இந்த ஆக்கள் எல்லாம் வந்து சத்தம் போட்டு கத்தி பொலிசை கூப்பிட்டு, பொலிசில் வந்து இந்த அவசர உதவி பிரிவன் இருக்கணும் தானே, அவையில் ஓடி வந்து டப்புன்னு தண்ணிக்குள்ளே இறங்கி இவரை வந்து காப்பாற்றினது. ஓகே தான், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அந்த இடத்துல வச்சு ஒரு முதலுதவி என்று கொடுத்துட்டு பிறகு அனுராதபுரம் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு 24 மணி நேரத்தில் பலவிதமான உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றன தண்ணீருக்குள்ள மூழ்கி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சொல்லியிருக்கார், மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு பாரியதொரு திட்டத்துடன் தாங்கள் களமிறங்கப் போவதாக சொல்லியிருக்கின்றார். அதாவது வந்து கணக்க விஷயங்கள் சொல்லியிருக்கார். அதில் முக்கியமான விஷயம் இதுதான், மீண்டும் வந்து ஆட்சியை பிடிக்க போயினமாம். அதுக்கு வந்து பெண்ணாம்பரி ஒரு பாரிய பிளான் ஒன்று வச்சிருக்கிறமாம். என்ன பிளான் என்று சொல்லல, ஆனால் அந்த பிளானை பயன்படுத்தி மீண்டும் ஆட்சியை பிடிக்கப் போவதாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருக்கின்றார். நினைக்கிறேன் கண்ணால் வெளியில் வந்து கதைக்கலத்தானே, இப்போ ஊடகங்களில் வந்து மஹிந்த ராஜபக்ச கதைக்கலத்தானே, அப்படியே கதைக்காமல் பேசாமல் இருந்தால் எல்லாரும் மறந்துடுவீங்க. என்ன ஊடகங்களில் அவற்றை பேரும் வெளியில் வராது. ஸோ அதுக்காக வந்து ஏதாவது சும்மா சொல்லிவிடுவோம் என்றதுக்காக ஏதாவது சொன்னாரோ இன்னும் தெரியல. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை விட்டிருக்கிறார். மற்றொரு முன்னாள் அமைச்சர் பியசேன கமகே நேற்று திங்கட்கிழமை காலை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்டு பிறகு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தார். கொழும்பு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வந்து அவரை பிணையில் விடுதலை செய்திருக்கிறது. நேற்று மாலை தலா 20 லட்சம் ரூபா பெறுமதியான 2 சரீர பிணைகளில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய வழக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சரி, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு வந்து எதுக்கு போனவர், என்ன கேஸ்ன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர் வந்து 134 பேருக்கு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தவராம். இளைஞர் பெண்களுக்கு வந்து 134 பேருக்கு வேலை வாய்ப்பு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர்கள் எல்லாருக்கும் வந்து அரசாங்க உத்தியோகம். அது நல்ல விஷயம் தானே, ஆக்களுக்கு வேலை எடுத்து கொடுக்கறது. அதுக்கு எதுக்கு விசாரணை நடத்தணும், அதுக்கு எதுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும், எதுக்கு வந்து கைது செய்யணும் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், அவர் வேலை எடுத்து கொடுத்தது நல்ல விஷயம்தான். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், தகுதியுள்ள படித்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேலை எடுத்து கொடுத்தா பரவாயில்லை. அவருடைய கட்சிக்கு ஆதரவாக இருந்தவர்கள், போஸ்டர் ஒட்டியவர்கள், பதாகை பிடித்தவர்கள், இந்த மாதிரி உதவிகள் செய்தவர்கள், இவர்களுக்கு தான் வேலை எடுத்து கொடுத்துருக்கார். 134 பேர் எல்லாம் அவருடைய ஆதரவாளர்களாம். எல்லாம் வந்து ஒரே மாவட்டம், காலி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சேர்ந்த ஆக்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறார். எல்லாத்த ப்ரொஃபைலையும் எடுத்து செக் பண்ணி பார்த்தா எல்லாரும் இவற்ற கட்சிக்காரர் தானாம். கட்சிக்கு ஆதரவாளர்கள், அன்பர்கள், தொண்டர்கள், போஸ்டர் ஒட்டினவர்கள் என்று சொல்லி பிறகு அதை விசாரித்து பார்த்தா அதில் நிறைய முறைகேடுகள், தகுதியே இல்லாத ஆக்களுக்கெல்லாம் வேலை கொடுத்ததுன்னு சொல்லி கணக்க பிரச்சனைகளாம். அப்போ அதில் பாதிக்கப்பட்டாக்கள் போய் முறைப்பாடு கொடுப்பினு தானே, உண்மையாக படித்து போட்டு கையில் பட்டத்தையும் வச்சுக்கொண்டு வேலை இல்லாமல் எவ்வளவு ஆண்களும் பெண்களும் இருக்கணும்னு சொல்லுங்க. அப்போ நாட்டில் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஆட்களுக்கு வேலை கொடுத்தா அப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ அதனால் முறைப்பாடெல்லாம் கொடுத்து அது விசாரிக்கப்பட்டு அதனால தான் அவர் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். எல்லா செய்தியும் வந்து நெகட்டிவாக இருக்கே, ஒரு நல்ல செய்தியே இல்லையா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல செய்தி இருக்குது. யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒரு பெண்
ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கின்றார். அதாவது 2 ஆண் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கின்றன. ஒரே பிரசவத்தில் அந்த பெண்ணுக்கு 10 வருடங்களாக குழந்தைகள் இல்லையாம். பிறகு 10 வருஷத்துக்கு பிறகு தான் அவள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கிறா. பார்த்தா ஒரே பிரசவத்தில் 4 பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைகளும் 2 ஆம்பளை பிள்ளைகளும். அது எல்லாருக்கும் மகிழ்ச்சியான செய்தி தானே. இப்போ தாயும் சேயும் நலம் இல்லை தாயும் சேய்களும் நலம். நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.